அதுக்காக நான் உன்னை ஏத்துக்கிட்டேன். நல்லா பேசுறேன்ல நினைக்காத. உன் மேல எனக்கு இன்னும் கோபம் அப்படியேதான் இருக்கு. பாட்டி, என்ன பாட்டி? என்னடா உன் பொண்டாட்டி என்ன ஒண்ணு சொல்லக்கூடாதா? நீங்க இருங்க விஜய், நான் பாத்துக்கிறேன். கூல். அப்படி என்ன கோவமா பாட்டிக்கு மேல? அதெல்லாம் நிறைய கோபம் இருக்கு. அதான் அது என்ன கோவம் சொல்லலாம்ல. என்ன கோவம் நீ மறந்துருச்சா? மறந்தெல்லாம் ஒண்ணும் போகல. பேச வேண்டான்னு பாக்குறேன். என் பேரனை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டல்ல, எதையுமே நான் மறக்கலடி. பாட்டி, என்ன பாட்டி நீங்க? என் மனசுல இருக்கிறத நான் சொல்லதான் செய்வேன். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணா நீங்க சரியாவீங்க? நீ என்ன பண்ணாலும் நான் சரியாக மாட்டேன். பாப்பா, பாத்தியா பாப்பா உன் பாட்டிய? என் மேல கோவமா இருக்காங்களாமா. நீ வெளிய வந்து எனக்காக என்னன்னு கேளு, சரியா? வயித்துல இருக்கிற குழந்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கு. வெளிய வந்த உடனே என் அம்மாவை ஏன் திட்டினீங்க அப்படின்னு கேக்கும். அதுக்கு பதில் சொல்ல ரெடி ஆயிக்கோங்க. பாப்பா, பாட்டிக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. நீ வந்ததும் உன்னை தூக்குறதுக்காக தான் பாட்டிக்கு புது தெம்பே வந்திருக்கு. ஆனா உங்க அம்மா கிட்ட மட்டும் நான் பேச மாட்டேன். அவ மேல எனக்கு நிறைய கோவம் இருக்கு. ஆனா உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. சொல்ல போனா உனக்காக தான் உன் அம்மாவையே நான் மன்னிச்சிருக்கேன்னா பாத்துக்கோயேன். தெரியாத மன்னிச்சிட்டீங்களா? அப்புறம் என்ன, எனக்கு அதுவே போதும்பா. கோவப்படாதீங்க பாட்டி. உங்களுக்கு தெரியுமா, கோவம் உங்க முகத்துக்கு செட்டே ஆகல. சும்மா நிஜமா செட் ஆகல. காவேரி, இந்தா ஜூஸ் குடி. தேங்க்யூ. காவேரி, நீ இன்னைக்கு என் கூட ஆபீஸ் வரியா? வரனே. விஜய், புள்ளக்காட்சி பண்ண எதுக்கட ஆபீஸ் எல்லாம் கூட்டிட்டு போய்கிட்டு? இல்ல சத்தி, ஆபீஸ் போய் ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அதான் இன்னைக்கு போலான்னு பார்த்தேன். இங்க பாரு, அவளுக்கு இது 5வது மாசம். ரொம்ப எல்லாம் அலையக்கூடாது. அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ போய் பாத்துட்டு வா. என்னதான் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்களே, அப்ப நான் ரெஸ்ட் எடுத்தா என்ன, ஆபீஸ் போனா என்ன? உனக்காக யார் சொன்னா? நான் குழந்தைக்காக தான் சொன்னேன். எனக்கு வெளியே போறது ஓகேனா பாப்பாக்கும் அது ஓகே தான். என்ன பாப்பா? அம்மா, உனக்கு